ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். உங்களில் எத்தனை பேருக்கு வீடை க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வீடு கொஞ்சம் குப்பையாக இருக்குது, நீட்டாக இல்லை அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோபம் வரும். அதே போல் மனசு ஏதோ குழப்பமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது அப்படின்னா உடனே வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு கபோர்ட்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு நீட்டாக அடுக்கி வைப்பேன். அந்த வேலை முடியறதுக்குள்ளேயே மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி ஆயிரும். நான் மட்டும்தான் இப்படியா, இல்லை என்னை போல் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமான க்ளீனிங் வேலைகளை எல்லாம் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீட்டு சுவர்களில் அங்கங்கே கை படக்கூடிய இடங்களெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும். வீட்டில் மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப், க்ராக்கரி யூனிட் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லேமினேட்லேயும் அங்கங்கே இந்த மாதிரி கரையாக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது. இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமான வேலை. அதை நான் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு மேஜிக் எரேசர் ஒரு சூப்பரான ஆப்ஷன். எங்கள் வீட்டில் நிறைய வருஷங்களாக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இது பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் ஸ்பாஞ்ச் போல் இருக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரி நிஜமாகவே கரைகளை மேஜிக் போல் எரேஸ் பண்ணிடும். சோப்பு, லிக்விடுன்னு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மேஜிக் எரேசரை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு சுத்தமாக புழிஞ்சிடலாம், அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எல்லா விதமான கரைகளையும் க்ளீன் பண்ண முடியும். நம்ம எல்லார் வீடுகள்லையுமே ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில், கதவு பக்கத்துலலாம் அடிக்கடி கைப்படுறதால இந்த மாதிரி அழுக்காக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு, லிக்விடுன்னு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஈரமான மேஜிக் எரேசர் வச்சு தொடச்சி எடுத்தால் போதும், சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஸ்விட்ச் போர்டெல்லாம் கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த லிக்விடும் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. மேஜிக் எரேசர் ஈரமாக இருக்கிறதால ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கவனமாக க்ளீன் பண்ணுங்கள். செவத்தில் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் மார்க் இருந்தாலோ இல்லை பசங்க க்ரையான்ஸு, கலர் பென்சிலெல்லாம் வச்சு கிறுக்கி வச்சுருந்தாலோ நம்ம இதை வச்சு ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். ரொம்ப எஃபர்ட்டே தேவை இருக்காது, ஒரு 4-5 ஸ்வைப்லேயே போயிடும். இந்த இன்டீரியர் ஒர்க்கில், லேமினேட்ஸில் அங்கங்கே இந்த மாதிரி கரைகள் இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமான வேலை. நம்ம அப்பப்போ இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். எந்த ஒரு மார்க்கும் விழுகாமல் நீட்டாக புதுசு மாதிரி பளபளன்னு ஆயிரும். சோப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணும்போது வெள்ளை வெள்ளையாக மார்க் தெரியும். ஆனால் இந்த மேஜிக் எரேசர் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஒரு துளி கூட மார்க்கே தெரியாது. நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க வுட் ஒர்க்கு, ஃபர்னிச்சரு, பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாத்துக்கும் இந்த ஒரே மேஜிக் எரேசர் போதும். இது இந்த மாதிரி அழுக்காயிருச்சு அப்படின்னா லைட்டாக சோப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை வாங்கிட்டால் நிறைய முறை யூஸ் பண்ண முடியும். இந்த மேஜிக் எரேசரோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நிறைய பசங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டாக இருக்குது. மேத்ஸ் கால்குலேஷன்னாலே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல மேத் கோச்சிங் கிளாஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பான்சு மேத் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும். பான்சூவில் மேத்தை விஷுவலாக, ஃபன் வேலை ரொம்ப எஃபெக்டிவாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்கூல் மெத்தட் மாதிரி இல்லாமல் பேப்பர் பென்சிலே பயன்படுத்தாமல் பெரிய பெரிய கால்குலேஷன் கூட மைண்ட்லேயே எப்படி போடுறது அப்படின்னு ஈஸியாக கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ என் பையன் பான்சு கிளாஸ் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேப்பர் பென்சிலே இல்லாமல் மேத் போட கற்றுட்ருக்கான். இந்த ப்ரோக்ராமை யார் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நீலகண்ட பானு பிரகாஷ். இவர் தான் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர். 50 டைம்ஸுக்கு மேலே மேத்ஸில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய மேத் டெக்னிக் எல்லாம் தான் நம்ம பசங்களுக்கு பான்சூவில் ஈஸியாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்கூல் மெத்தடில் பண்ணும்போது என் பையன் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவான். ஆனால் பான்சு மெத்தடு கற்றுக்கிட்டதுக்கப்புறமா மைண்ட்லேயே ஈஸியாக கால்குலேஷன் பண்ணுறான், மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறான். அதனால் அவன் மார்க்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகிருக்குது. 5 to 15 இயர்ஸ் இருக்கிற கிட்ஸு பான்சூவில் மேத் கற்றுக்க முடியும்.
இந்தியாவில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் யூஎஸ் யூகேன்னு வேறு டைம் ஜோனில் இருக்கவங்களும் இதில் ஜாயின் பண்ணி மேத் கற்றுக்க முடியும். இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா முதல் 100 பேருக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸ் கொடுக்குறாங்க. கோர்ஸ் ஃபீல 20% வர டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் உங்கள் பசங்களும் பான்சூவில் சேர்ந்து மேத் கற்றுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். But in Bhanzu way, always the numbers is correct because it's so easy and we can check it. Till we meet in the next class, keep practicing this addition, left to right addition, okay? Yes, ma'am. இந்த ஷூ ஸ்லிப்பர்லாம் ரொம்ப அழுக்காயிருச்சு, பார்க்க டல்லாக இருக்குன்னு சொல்லி அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷைனிங் ஷேப் எல்லாம் போயிடும். ஸ்டிஃபாக இருக்க வேண்டிய ஷூ கொஞ்சம் தொலைன்னு லூஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லை, வெயில் இல்லாத டைமில் துவைச்சிட்டோம் அப்படின்னா அது முழுசாக காயாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஷூஸை சோப்பு தண்ணி எல்லாம் வச்சு கழுவாமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது, மறுபடியும் புதுசு மாதிரி எப்படி பளபளன்னு ஆக்கிறதுன்னு ஒரு ஈஸி மெத்தட் பார்க்கலாமா? இதுக்கு ஷூ கிளீனிங் ஃபோம் தான் பயன்படுத்த போகிறோம். இது கூடவே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் வருது. ஃபஸ்ட்டு ஷூ மேலே இருக்கிற மண் டஸ்டெல்லாம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக தட்டி விட்டுறலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த ஷூ கிளீனிங் ஃபோமை அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். உள்ளேயும் நல்லா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இதை ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். இப்போது இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா ஊற விட்டாலே போதும், பாதி அழுக்க அப்போவே போன மாதிரி ஆயிரும். இப்போது இதை ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதை கழுவணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு துணியை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்தால் போதும். உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரையான துணி வச்சு அந்த ஈரத்தை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், புது ஷூ மாதிரி பளபளன்னு ஆயிடுச்சு, ஷைனிங்காக ஆயிடுச்சு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ரொம்ப அழுக்கா பழுப்பு கலரில் இருந்த ஷூ நம்ம தேய்ச்சி சிரமப்படாமல் டக்குன்னு புதுசு மாதிரி பளபளன்னு மாற்றிட்டோம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ரொம்ப தேய்ச்சி சிரமப்படாமல் காய வைக்காமல் டக்குன்னு நம்ம இந்த ஷூவெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஸ்கூல் ஷூவெல்லாம் சில சமயம் கழுவிட்டு காயாமல் சிரமப்படுவோம் இல்லையா, அதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்னதான் விதவிதமாக பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ கவர்லாம் போட்டு நம்ம பெட்டை அழகாக வச்சுருந்தாலும் பெரும்பாலும் நம்ம வீட்டு பில்லோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரையாக தான் இருக்கும். நம்ம வேர்வை கரை, தலையில் இருக்க எண்ணெய் கரை அந்த மாதிரி எல்லாம் பட்டு சீக்கிரத்தில் இந்த பில்லோ அழுக்காயிரும். என்னதான் பில்லோ கவர்லாம் போட்டு யூஸ் பண்ணாலும் இது ஹைஜீனிக் கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே கரை ஆயிடுச்சு அப்படின்னா இதை தூக்கி போட்டுட்டு நம்ம புதுசு தான் வாங்கணும். இதையெல்லாம் ஈஸியாக வாஷிங் மிஷின்லேயே போட்டு துவைச்சிக்கலாம். நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற பெரும்பாலான தலகாணி பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர் இல்லை மைக்ரோ ஃபைபர் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தாராளமாக வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிக்கலாம். அதோட லேபிள்லேயே மெஷின் வாஷபிள்னு போட்டிருப்பாங்க. இதுவே உங்கள் பில்லோ பருத்தி இல்லை இலவம் பஞ்சில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க முடியாது. அது ப்ராப்பராக ட்ரை ஆகாது, எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். இந்த மாதிரி பில்லோ கவர்லாம் எடுத்துகிட்டு தலகாணி மட்டும் இந்த மாதிரி மடக்கி வாஷிங் மிஷின்குள்ளே ஒரு 3லேருந்து 4 தலகாணி நம்ம வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் ஊற்றுற மாதிரி லிக்விட் சோப்போ இல்லை டிட்டர்ஜென்ட்டோ போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா கிருமி நாசினி, அந்த தலையணையில் இருக்க கிருமி எல்லாமே போயிடும். நீங்கள் எப்பயும் துணி துவைக்கிற மாதிரி வாஷிங் மிஷினில் துவைச்சிக்கோங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷினாக இருந்தால் அதுவே ஈரம் இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு கொடுத்துரும். நம்ம ஒரு அரை நாள் வெயில் படுற இடத்துல வச்சு காய வச்சு எடுத்தால் போதும், சூப்பராக ட்ரை ஆயிரும். பாருங்கள், அந்த கரைகளெல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் கிச்சனை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான வேலை. ஏன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதிகமாக படக்கூடிய இடம். இந்த ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க 2 கேபினட்டும் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். கிச்சன் சிம்னி, எக்ஸாஸ்ட் ஃபேன், ஜன்னல் கம்பி அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இதையெல்லாம் நான் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த சிம்னி ஃபில்டர் க்ளீன் பண்ணிடுறேன். நம்ம வீட்டில் டிஷ்வாஷர் இருக்கிறதால க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
டிஷ்வாஷரில் சுடு தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறதால எண்ணெய் பிசுக்கெல்லாம் அட்டகாசமாக க்ளீன் பண்ணும். ஏற்கனவே நம்ம டிஷ்வாஷர் டெமோ வீடியோவில் எண்ணெய் பாத்திரம் ஆயில் கேனெல்லாம் நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன். சூப்பராக க்ளீன் ஆயிரும். இந்த சிம்னி ஃபில்டரையும் டிஷ்வாஷரில் வச்சு க்ளீன் பண்ணும்போது வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. எப்பவும் போல் பாத்திரமெல்லாம் அடுக்கிட்டு இந்த சிம்னி ஃபில்டர் பிளேட்டை கழட்டி நான் உள்ளேயே வச்சிட்றேன். நீட்டாக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். ஒருவேளை எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, வீட்டில் டிஷ்வாஷர் இல்லை, இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு காஸ்டிக் சோடா போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் உருகி அப்படியே மேலே வந்துடும். அதுலேயே இந்த ஃபில்டர் 90% க்ளீன் ஆயிரும். நம்ம ஜஸ்ட் வெளியில் எடுத்து கொஞ்சமாக டிஷ் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணால் போதும். இந்த காஸ்டிக் சோடா ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். கையில் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த 2 ஐட்டம் கூட மட்டும்தான் காஸ்டிக் சோடா பயன்படுத்தணும். வேறு எந்த க்ளீனிங்க்கும் பயன்படுத்தாதீங்க. இது கவனமாக யூஸ் பண்ணும்போது நம்ம க்ளீனிங் வேலையை ரொம்பவே சுலபமாக்கி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்னியோட மேல் சைடு நிறைய எண்ணெய் பிசுக்கு சேரும். உங்கள் வீட்டில் சிம்னி இல்லை, எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் இருக்குது அப்படின்னா அதுவும் சொல்லவே தேவையில்லை, நிறைய எண்ணெய் பிசுக்கு சேரும். இதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் WD-40 தான் யூஸ் பண்ணுறேன். WD-40 நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா க்ரீஸ் மாதிரி அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் இருக்க ஜன்னல் கம்பி, எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படின்னு எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே இந்த WD-40 பயன்படுத்தலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜை எவ்வளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணாலும் சீக்கிரத்தில் அழுக்காயிருது, ஓப்பன் பண்ணாலே பேட் ஸ்மெல் வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜை க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஈஸி டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் சாப்பிட்ற பொருளெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதால பாக்டீரியாலாம் இல்லாமல் க்ளீனாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணுறதை நம்ம ஒரு ருட்டீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலான லிக்விடெல்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு தண்ணி, ஒரு அரை லெமனோட ஜூஸு, 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக டிஷ் லிக்விட் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த லிக்விடில் சேர்த்திருக்க வினிகர், பேக்கிங் சோடாலாம் ஒரு அருமையான கிருமி நாசினி, ஃப்ரிட்ஜை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். பேட் ஸ்மெல் ஏதாவது இருந்தாலும் சூப்பராக எடுத்துரும். ஃப்ரிட்ஜை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷெல்ஃப் லைனர் பயன்படுத்தணும். ஆன்டி ஸ்கிட் ஷெல்ஃப் லைனர் வாங்கிட்டோம் அப்படின்னா பாத்திரம் வைக்கும் போது எடுக்கும் போதெல்லாம் வழுக்காது. இந்த ஷெல்ஃப் லைனர் நிறைய கலர்ஸில் பூ போட்ட மாதிரியெல்லாம் கிடைக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி பிளெயினாக டிரான்ஸ்பரண்ட்டாக தேர்ந்தெடுக்கும் போது ஃப்ரிட்ஜில் வெளிச்சம் மறைக்காது, எல்லா ஷெல்ஃப்லேயும் வெளிச்சம் இருக்கும். அதனால் நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த ஷெல்ஃப் லைனர் கட் பண்ணும்போது நம்ம ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணணும். சைட்லலாம் கேப் இருக்குது அப்படின்னா நிறைய அழுக்கு சேர்ந்துடும். இதெல்லாம் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒரு தடவை நம்ம கட் பண்ணி நீட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா பல வருஷங்கள் நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி டோர் கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாமும் நம்ம லைனர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். சீக்கிரத்தில் ஃப்ரிட்ஜு அழுக்காகாது. ஃப்ரிட்ஜில் சாப்பாடு ஏதாவது கை தவறி சிந்திட்டா கூட நம்ம இந்த லைனரை மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் போட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமைச்ச சாப்பாடை அப்படியே அந்த பாத்திரத்தோடவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ஓப்பனாக எது ஸ்டோர் பண்ணாலும் அந்த வாசம் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பரவிடும், பாக்டீரியா நிறைய வளர வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் இந்த மாதிரி ஓப்பனாக ஸ்டோர் பண்ணும்போது நிறைய பாக்டீரியா வளரும், ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் வரும். ஃப்ரிட்ஜில் நம்ம எது ஸ்டோர் பண்ணாலுமே இந்த மாதிரி டைட்டாக மூடி இருக்கிற மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ஸ், பாட்டில்ஸ் அந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எந்த பொருளோட வாசனையும் ஃப்ரிட்ஜில் பரவாது, கை தவறி சிந்தி போகாது, ஃப்ரிட்ஜு அழுக்காகாது, நம்ம நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
காய்கறி எல்லாம் பிளாஸ்டிக் கவர்களில் ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக தண்ணி விட்டு அழுகி போயிடும், மித்த காய்கறி எல்லாமும் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி மெஷ் பேக்ஸ் கிடைக்குது. இந்த பேக்கில் போட்டு நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணும்போது காய்கறி 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சீக்கிரமாக அழுகி போகிறதில்ல. நான் நிறைய நாளாக இந்த மெத்தடில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பான்சு மேத் லேர்னிங் பிளாட்ஃபார்மோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரீ ப்ரீமியம் கிளாஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் உங்கள் பசங்களும் பான்சுவில் சேர்ந்து மேத் கற்றுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.